ஈரோட்டில் தொழில் போட்டியால் ஹோட்டல் மீது பெட்ரோல் குண்டு வீசிய திமுக கவுன்சிலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நடந்தது என்ன? தேசிய நெடுஞ்சாலையில் அருகருகே இருந்த இரு ஹோட்டல் உரிமையாளர்களுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனை பெட்ரோல் குண்டு வீசும் அளவிற்கு சென்றுள்ளது. சம்பவத்தின் பின்னணி என்ன? ஈரோடு நசியனூர் அருகே சேலம் கோவை தேசிய நெடுஞ்சாலையில் அருள் முருகன் என்ற பெயரில் உணவகம் நடத்தி வருபவர் அர்ஜுனன். இவர் உணவகத்தின் அருகிலேயே நசியனூர் பேரூராட்சி 1வது வார்டு கவுன்சிலராக இருக்கும் கோவேந்திரன் என்பவரும் உணவகம் நடத்தி வருகிறார். திமுகவை சேர்ந்த கோவேந்திரனின் உணவகத்திற்கு குறைவான அளவிலேயே வாடிக்கையாளர்கள் வந்த நிலையில் அருள் முருகனின் உணவகத்திற்கு அதிக அளவில் கூட்டம் வந்துள்ளது. இதனால் அருள் முருகனிடம் கோவேந்திரன் அடிக்கடி மோதலில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இருவருக்கும் தொழில் போட்டி காரணமாக நீண்ட நாட்களாக முன்விரோதம் இருந்துள்ளது. இந்நிலையில் சனிக்கிழமை காலையில் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட அர்ஜுனனை கோவேந்திரன் தாக்கியதாக கூறப்படுகிறது. அன்று இரவு வியாபாரம் முடிந்ததும் அர்ஜுனன் வழக்கம் போல ஹோட்டலை பூட்டிவிட்டு சென்று விட்டார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை அர்ஜுனன் ஹோட்டல் முன்பு கார் ஒன்று வந்து நின்றுள்ளது. அதிலிருந்து இறங்கிய மர்ம நபர்கள் ஹோட்டலின் மீது பெட்ரோல் குண்டு ஒன்றை வீச அது பயங்கர சத்தத்துடன் வெடித்து ஹோட்டல் தீப்பிடித்து எரிந்தது. இதை பார்த்தவர்கள் சித்தோடு போலீசாருக்கும் பெருந்துறை தீயணைப்பு நிலையத்திற்கும் தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து 30 நிமிடம் போராடி தீயை அணைத்தனர். எனினும் கடையின் முன்பகுதியில் இருந்த 2 பிரிட்ஜுகள், மேற்கூரை உட்பட ஏராளமான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கடையின் முன்பு பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தபோது பெட்ரோல் குண்டுவீச்சு காட்சிகள் முழுவதும் பதிவாகியிருப்பது தெரிந்தது. அதில் குண்டு வீசிய நபரின் முகம் தெளிவாக தெரிய அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தி உள்ளனர். அதாவது வியாபார போட்டியாக இருந்தது. நான் எதுவும் அவர்கிட்ட பேசுறதில்ல, எந்த ஒரு இதுக்கும் தொடர்பு கொள்றதில்ல. அவரை என்னிடம் அப்பப்போ வம்பு கிழப்பாரு. வம்பு எடுத்து என்கிட்ட சண்டை கட்டிகிட்டே இருப்பார். நேற்று நைட்டு ஒரு 2 மணி நேரம் என் கடையை உடச்சிட்டு போட்டெல்லாம் உடச்சிட்டு என்னை அடிச்சுட்டு போயிட்டாரு. நானும் சரின்னு சொல்லி காலையில் போய் காவல்துறை என்னன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதன் பிறகு 5 மணிக்கு பெட்ரோல் குண்டு போட்டு கடையை நாசரி பண்ணிட்டார், எல்லாம் எரிஞ்சிருச்சு. அவர் 1வது கவுன்சிலர், அதனால் டிஎம்கேல இருக்காரு. நாம ஏதோ அவர்கிட்ட பேச முடியாது, பேசினா அராஜகம் பண்றாரு, அடிக்கிறாரு, கொண்டு வந்துறாரு, கொலை மிரட்டல் பண்றாரு. போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தொழில் போட்டி காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டுள்ளது. சித்தோடு காவல் நிலையத்தில் அர்ஜுனன் அளித்த புகாரின் பேரில் திமுக கவுன்சிலர் கோவேந்திரன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.